ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்னர்கின்ற வாக்கியங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நாங்கள் என்ன மாதிரி முறையாக வந்து சொல்லலாம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன் என்ற அர்த்தம். ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். ஐ ஸ்டடீடு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வந்து இருக்குது. அப்போ மீனிங் என்ன மாதிரி வரும்? நான் படித்தேன் அப்படின்னு வரும். ஐ ஸ்டடீட், நான் படித்தேன். அடுத்தது ஐ வில் ஸ்டடி, இது வந்து ஃப்யூச்சரில் வந்துருக்கு. அப்போ இதில் மீனிங் எப்படி வரும்? நான் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ மே ஸ்டடி, அதாவது மேயை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்து இருக்குது. அதாவது மொடல்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்து இருக்குது. அப்போ எப்படி மீனிங் வரும்? ஐ மே ஸ்டடி, நான் படிக்கலாம். ஐ மே ஸ்டடி, நான் படிக்கலாம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸ் வந்துருக்குது. அது என்ன மாதிரி வந்துருக்குது? ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வந்துருக்குது. ஐ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன். அதாவது ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ஐ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்ட்டு மீனிங் தருது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்து விட்டேன், அல்லது நான் படித்துள்ளேன், அல்லது நான் படித்திருக்கிறேன். அதாவது ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் இடையில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல பயன்படுத்தப்படுவது. அதாவது தற்சமயம் தான் அந்த விஷயம் முடிஞ்சிருக்கிற விஷயமாக இருக்கும், அல்லது எப்போவோ படித்து முடிஞ்ச ஒரு விஷயமாக, ஆனால் அது தொடர்ச்சியான ஒரு தொடர்பை வந்து கொண்டிருக்கிறதாக காணப்படும். இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் அர்த்தத்திலே புரிஞ்சிருக்கும். நான் படித்து விட்டேன், நான் சாப்பிட்டு விட்டேன், நான் சாப்பிட்டுள்ளேன், படித்துள்ளேன். இப்படி இந்த வசனங்கள் தமிழில் வந்து எங்களுக்கு புரியுது. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்குது. அப்போ மீனிங் என்ன மாதிரி வரும்? நான் படித்திருந்தேன். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் வந்திருக்குது. ஐ வில் ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்திருப்பேன். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வருவது. அதாவது ப்ரெசண்டில் தொடங்கி தற்காலம் வரைக்கும் கொண்டிருக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஷனாக யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் நான் படித்து வருகிறேன், அல்லது நான் படித்த வண்ணம் வருகிறேன். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்துருக்குது. ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருந்தேன். பாஸ்டில் ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருந்ததை சொல்கிறதுக்கு பயன்படுவது. அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் நான் படித்து கொண்டிருப்பேன். எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பேசக்குள்ள நீங்கள் வந்தால் நான் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. அடுத்த ஒரு மாடல் வேர்ப் கேனை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ கேன் ஸ்டடி அப்படின்னா என்னால் படிக்க முடியும். அடுத்தது கேன்ற பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் வந்துருக்குது. ஐ குட் ஸ்டடி, இது பாஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. என்னால் படிக்க முடிந்தது, அந்த காலத்தில் என்னால் படிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஐ குட் ஸ்டடி. அடுத்தது ஐ ஷுட் ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம். ஐ ஹேட் டு ஸ்டடி அப்படின்னா நான் படிக்க வேண்டி இருந்தது. நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் நாங்கள் படிக்க வேண்டி இருந்துச்சு அப்படியான வசனங்களில் இதை சொல்ல பயன்படுத்துவோம். அடுத்தது ஐ குட் ஹாவ் ஸ்டடீட்
ஐ குட் ஹாவ் ஸ்டடீட். அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்கலை, ஆனால் அதை செஞ்சுருக்கணும், அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த குட் ஹாவை பயன்படுத்தி நாங்கள் சொல்லுவோம். அதுதான் ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு. ஐ குட் ஹாவ் ஸ்டடீடு. அடுத்தது ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீடு. ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்திருக்க வேண்டும், நான் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம்.